நிச்சயமாக அது மக்களவைத் தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது எண்ணிக்கை குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவும் இன்று ஆலோசனை நடத்தி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் எந்த நேரத்திலும் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலை வருகிறது. தேர்தல் நெருக்கடியொட்டி அரசியல் கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி வருகின்றன. தமிழகத்தில் இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக காங்கிரஸ் கட்சிகள் முதல் கட்ட பேச்சுவார்த்தையை கடந்த ஜனவரி 28ஆம் தேதி நடத்தின. அடுத்த கட்டமாக பிப்ரவரி 9ஆம் தேதி பேச திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் டிஆர் பாபு தலைமையான திமுக தொகுதி பங்கீட்டுக் குழு தற்போது அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவும் சிபிஐ கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்து தற்போது பேசப்பட்டு வருகிறது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர், நாகப்பட்டினம் ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த 2 தொகுதிகளும் சிபிஐ கட்சி வெற்றி கிடைத்தது. இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கேட்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திட்டப்பட்டுள்ளது. நாளைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குழுவுடனும் நாளை மாலை மதிமுகவுடனும் தொகுதி பங்கீட்டு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த திமுக முடிவு செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கூட்டணி கட்சியுடன் பேச திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளன. தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்போது கூடுதல் தொகுதிகள் கேட்ப திட்டமிடப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் திமுக தரப்பிலிருந்து 2 தொகுதிகள், அதாவது மாநிலங்களவை, மக்களவை என ஒரு தொகுதி என 2 தொகுதிகள் தருவதற்கான திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளன.